இன்று பிறந்தநாள் காணும் எனது குருநாதரும் அன்பு நண்பருமான திரு சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கு 75வது ஆண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அன்னார் குடும்பமும் அவரும் வாழ்க வளமுடன் நீண்ட ஆயுளுடன் நோயற்ற வாழ்வு வாழ அன்போடு பிரார்த்திக்கின்றேன். நன்றி 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 நன்றி. அருமை மாமா, தங்க மாமா, எங்கள் மாமா, சொர்ண மணி மாமா அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள்லாம் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பெருசாக எடுத்து நீங்கள் நீடூடி வாழ்க வளர்க, வான்போலும் வையத்து இருக்கும் வரை நீங்கள் வாழ்க 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 என்று பெருமையுடன் வாழ்த்துகிறோம். இந்த பெருமை எங்களுக்கு கிடைத்ததுக்கு இன்னும் பெருமையை நாங்கள் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மணி வணக்கம். உன்னுடைய 75வது பிறந்த நாளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மணி, உனது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்கள் அனைத்திலையும் நான் இருந்திருக்கேன். 1974 நானும் நீயும் புதுக்கோட்டையில் சந்தித்தோம். இந்த 50 ஆண்டுகளாக நமது ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தொடரணும். மணி, உனது கல்யாணம் மீனாட்சுந்தர எம்என்சி தலைமையில் நாகர்கோவிலில் நடைபெற்றப்ப நான் கலந்துருக்கேன். என்னுடைய திருமணத்தில் நீ எனக்கு மாப்பிள்ளை தோழனாக இருந்திருக்க. எனது நல்லது கெட்டதுலேயும் நீ செய்யனது சந்தோஷங்களையும் துக்கங்களையும் எல்லாத்துலேயும் நீ பங்கு பெற்றிருக்க. உன்னை என் வாழ்நாளில் உள்ள முக்கியமான எனது நண்பர்களில் என் முதலானவன். உன்னை என்றும் நான் மறக்கவே முடியாது. நீயும் என்னை மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனது 3 பையங்களும் என்னை மறக்க மாட்டாங்க. ஆனந்திக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லிடு. ஆனந்தி உடல்நலம் நல்லா இருக்கணும். நீ நாளைக்கு உன்னுடைய 75வது பிறந்த நாளை நல்லபடியாக மிகவும் சந்தோஷமாக பிள்ளைகளோட நண்பர்களோட கொண்டாடணும். தூரத்தின் காரணமாக நான் நாளைக்கு கலந்துக்க வர இயலவில்லை. இருந்தாலும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா வாழ்ந்து 100 ஆண்டுகளை பூர்த்தி செய்யணும்னு வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த ராஜி வரா. அண்ணே, நான் ராஜி பேசுகிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீடோடி வாழ வேண்டும். வாழ்க வளர்க்கிறேன். பரட்டடி. ஹாப்பி பர்த்டே சுப்பிரமணியம். முரளி சொன்னதுனால 2 வரி சொல்ல வேண்டி இருக்கு. நம்ம சுப்பிரமணியன் கூட சுப்பிரமணியன் கூப்பிட்டுருக்கு, அண்ணா சுப்பிரமணியன் கூப்பிட்டுருக்கு, ஐயா சுப்பிரமணியன் கூப்பிட்டு, டே சுப்பிரமணியம் வந்து நிறைய இடம் கூப்பிட்டுருக்கு. என்னோட ஃப்ரெண்டோட ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்ததோட பல இடங்களில் வேலை பார்த்ததோட தமிழ் மரத்திலே மலையாளம் தெரியல, பிரெஞ்சும் தெரியல. சரி சுப்பிரமணியம், ஹாப்பி பர்த்டே சுப்பிரமணியம். உனக்கு 24 வயசாச்சுன்னுள்ளதாக பெரிய அதிசயம் இருக்கும். உனக்கு 24 இயர்ஸ் ஆச்சாடே வயசு. நாளைக்கு சுப்பிரமணியம் ஹாப்பி பர்த்டே. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சுப்பிரமணியம். பாய், தேங்க்யூ வெரி மச். ஒன்னோட சொல்ல வேண்டி இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு அருண்குமார் சொல்லுவாரு, உண்மையில ஜெயகேசன் மேல பாசமுள்ள உலகத்தில் ஒரே ஒருத்தன் தான். அது சுப்பிரமணியத்தோட பையன் ரவிசங்கர். அதை எனக்கு சொன்ன நல்ல ஞாபகம் இருக்கு. அதாக்கும் இன்னைக்கு ஓர்க்கக்கூடிய ஒரு காரியம். பிறகு முரளி சொன்னார், அவனை இங்கெல்லாம் கொண்டு போனேன்னு சொன்னான். அதெல்லாம் பெரிய மகேஷன். அது பிறகு நம்ம அண்ணி அதை சொல்ல முடியும். நம்ம ஆனந்தம் டீச்சர், ஆனந்தம் அக்கான்னு சொல்லுவாங்க, ஆனந்தம் அண்ணின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம விசாரிச்சா சொல்லணும். சுப்பிரமணியத்துக்கும் சுப்பிரமணியம் பையன்மாருக்கும் ഭാര്യയ്ക്കും எல்லாருக்குமே கடவுள் நல்லது വരുത്തട്ടെ. ഗോഡ് ബ്ലെസ്. താങ്കളുടെ 75ാം ജന്മദിനമാണല്ലോ നാളെ. അതിൻ്റെ എല്ലാവിധ മംഗളാശംസകളും ഞാനും എൻ്റെ കുടുംബാംഗങ്ങളും നേരുന്നു. എല്ലാ ഐശ്വര്യങ്ങളും എല്ലാ നന്മകളും ഭവിക്കട്ടെ. താങ്കൾ ജന്മം കൊണ്ടും കർമ്മം കൊണ്ടും ഒരു സക്സസ്ഫുൾ വ്യക്തിയാണെന്ന് പ്രത്യേകം ഓർമ്മിപ്പിക്കുന്നു. खुदा तुम्हें हर मुसीबत से महफूज रखे. 75ാം ബർത്ത്ഡേ ആഘോഷിക്കുന്ന എൻ്റെ ചേട്ട സഹോദരനും കുടുംബത്തിനും 1000 ബർത്ത്ഡേ ആശംസകൾ നേരുന്നു. ഇനി ഒരുപാട് ബർത്ത്ഡേ ആശംസിക്കാൻ അവരുടെ സർവേശ്വരൻ അനുഗ്രഹിക്കട്ടെ എന്ന് ആത്മാർത്ഥമായി പ്രാർത്ഥിക്കുന്നു. നമസ്കാരം. മുരളിയുടെ പപ്പായ്ക്ക് 75ാം ജന്മദിനം ആശംസിക്കുന്നു. എൻ്റെയും കുടുംബത്തിൻ്റെയും ഹാർദികമായ അഭിനന്ദനങ്ങളും ആയുരാരോഗ്യ സൗഖ്യങ്ങളും നേരുന്നു. ഹലോ ചേട്ടാ, ചേട്ടൻ്റെ 75ാം പിറന്നാളിന് എൻ്റെയും എൻ്റെ കുടുംബത്തിൻ്റെയും എല്ലാവിധ ആയുരാരോഗ്യ സൗഖ്യങ്ങളും നേരുന്നു. ഹാപ്പി ബർത്ത്ഡേ. ഹസൻ നസ്രല്ല കൊല്ലപ്പെട്ടത് എന്നാണ്
ഇസ്രായേൽ പ്രതിരോധ സേനയുടെ വിശദീകരണം. ബെയ്റൂട്ടിലെ ഹിസ്ബുള്ള ആസ്ഥാനം പൂർണ്ണമായും തകർത്തു. ഹലോ വിവിധ മിസൈൽ യൂണിറ്റുകളുടെ ചേട്ടാ, സുബ്രഹ്മണ്യൻ ചേട്ടാ നമസ്തേ. ഞാൻ ശിവനാണ്, ഭോപ്പാലിന്ന്. ആ, നാളെ 75ാം ജന്മദിനം ആഘോഷിക്കുവാണെന്ന് അറിഞ്ഞു. ഒരുപാട് ബധായിയോ, ഒരുപാട് ജന്മദിനാശംസകൾ. എൻ്റെയും എൻ്റെ കുടുംബത്തിൻ്റെയും എല്ലാവിധ ജന്മദിനാശംസകളും നേരുന്നു. പിന്നെ അതുപോലെ ഇനിയുള്ള കാലത്തുള്ള ഇനിയുള്ള ജീവിതത്തിന് ആയുഷ് ആരോഗ്യ സൗഖ്യങ്ങൾ നേരുന്നു. പിന്നെ അതുപോലെ എല്ലാ സൗഭാഗ്യങ്ങളും ഈശ്വരൻ തരട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഒരു പ്രാവശ്യം കൂടെ. ഓക്കെ ചേട്ടാ, ഓക്കെ, നമസ്തേ. ശിവൻ. ஓகே. மாமா, ரொம்ப சந்தோஷம். உங்களோட 75வது பிறந்த நாள் விழாவில் உங்களை இந்த ஒரு சின்ன வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதும், இதன் மூலமாக என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்களையும் நல்ல விஷயங்களையும் சொல்லித்தந்து நம்ம குடும்பம் இன்னும் சிறப்பாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கணும். மேலும் நீங்கள் இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மாமா. ஹலோ அண்ணே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 75வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நூறோடி வாழ்க, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. வேற அத்தா, உங்களுக்கு 75வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நோய் நொடி இல்லாமல் நன்றாக தீர்க்காயுசா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அரியல் பகுதியை சார்ந்த திரு சொர்ணம் நல்ல பெருமாள் ஆசிரியர் அவர்களின் அருமை தம்பி, என்னுடைய பாசமுக அண்ணன் சுப்பிரமணிய என்ற மணி அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 75வது பர்த்டேக்கு அண்ணന് എൻ്റെ എല്ലാവിധ ആശംസകളും നേരുന്നു. ഇതേമാതിരി ഇനിയും നീണ്ട വർഷം നല്ല സുഖത്തോടെയും സന്തോഷത്തോടെയും സമാധാനത്തോടെയും ഇരിക്കുവാൻ ഞാൻ അണ്ണന് വേണ്ടി ദൈവത്തോട് എൻ്റെ യേശുവിനോട് പ്രാർത്ഥിക്കുന്നു. സദാസമയവും ഇങ്ങനെ ഇരിക്കണം. നല്ല ചുറുചുറുക്കോടും നല്ല പ്രസന്നതയോടും കൂടെ ഇരിക്കുവാൻ ദൈവം அண்ணனை அனுகிரகிக்கிட்டு. அண்ணே, நல்லா இருக்கீங்களா? பிள்ளைகளாம் நல்லா இருக்காங்களா? சரிண்ணே, உங்களுக்குண்ணே பிறந்த நாள் எங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு. ஹாப்பிண்ணே. எங்களுக்கு கிடைச்சது அண்ணனோட பெரிய கிஃப்ட்டு. அப்படியே அண்ணனோட பிள்ளைகள் இருக்காங்க. அண்ணனுக்கு வந்து நல்ல ஆயுளையும் நல்ல சுகத்தையும் அண்ணன் கொடுக்கணும். Vanakkam Appa, happy birthday, and it's such a very special day for all of us, and it's your 75th birthday, and all I wish, Appa, is a very happy, a very healthy and contented life. I think I always want to tell you how much you mean to me and to all of us, and how much we admire and respect you, and I think this is just the right time to tell you. And I've never seen a person who's that simple in appearance and conduct, but very, very, very strong from inside. Why I'm saying that, Appa, because you're one person who's very disciplined in life, very planned, whether it is your financial planning or the life per se it is. The way you're taking care of your health, not only yours but even mommy's health, and still you're fiercely independent in your life. And one big thing that I admire about you is your mental strength, the muscle, the mental muscle that you have, whereby you can control your emotions and you beautifully know how to respond to a given situation. And I think that is a very rare quality, and you are one person, and I think you've set an example on different roles that you play, and I really want to be like you
the way you are in a given situation and how you respond and react to a given situation. Absolutely admirable, and you've been a wonderful father, Appa, and wonderful father-in-law, absolutely wonderful father-in-law, and even grandfather. And I think the way you're taking care of Mummy, you're one person who doesn't complain about things, and you just keep on doing your duties and responsibilities, but I think you fulfilled your responsibility. And I wish you all good health and happiness, and I really love you, Appa. I really love you from bottom of my heart, and I don't know whether I am able to tell you how much I really admire you and respect you. Once again, happy birthday, Appa. நான் உங்களை பார்த்ததில்ல, ஆனால் நீங்கள் ரொம்ப லவபிள் அண்ட் ரொம்ப டிசிப்ளின்டான பர்சன். மே காட் பிளஸ் யூ அங்கிள். By God's grace, I happened to hear that Mr. Subramaniam, my colleague, my good friend, my family friend, is celebrating his 27th to 75th birthday. It's a great opportunity for me that I am living this world to greet him. நாங்கள் ரெண்டு பேரும், நான் ஒரு காட்டில் இருந்தால் கூட ரெண்டு பேரும் நண்பர்களாகவும் பல முறை வீட்டுக்கு நான் போகிற அளவுக்கு அவர்கிட்ட பேசுகிறத இருப்பேன். அடிக்கடி பேசுகிறது, ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு கூட அவருடைய உடல்நலம், என்னுடைய உடல்நலம் விசாரிக்கிறது. ரொம்ப சிறப்பான ஒரு நண்பர். யார்கிட்டையும் அவர் பேச நினச்சாலே அவருடைய ஸ்மைலிங் ஃபேஸ் தான் வருது எனக்கு. ஃபேஸ் வருது, அவருடைய சிரிக்க, அவர் பல்லெல்லாம் ரொம்ப சிரிக்கிற மாதிரி நல்லா சிரிப்பார்ல, அதுதான் எனக்கு வருது. ரொம்ப பெரிய நல்ல ஒரு யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஹெல்ப்பின்னு சொல்லார். அதுவும் அதிகாரிகளை பொறுத்தவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய உடல்நிலையில்னால தான் என்னுடைய நான் இங்கேருந்து நேரில் பார்த்து கூட க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். இருந்தாலும் மிஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பு இது. மகிழ்ச்சியான விஷயம். அவருக்கு லேர்னர்ஸ் போன வாரம் பேசும்போது கூட அவருடைய ஹெல்த்தை பற்றி வச்சுருக்கோம், அவர் ஹெல்ப் வச்சுருக்காரு, மியூச்சுவலாக அட்வைஸ் பண்ணியிருக்கோம். நண்பர் மிஸ்டர் மீனாட்சுந்தரம்னு அவர் ரொம்ப 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 நேர்மையான, ரொம்ப ஒழுக்கம், ரொம்ப அருமையானவர். அவர் நான் அடிக்கடி பேசும்போது மிஸ்டர் சுப்பிரமணியம் பற்றி தான் பேசுவோம். அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் அப்படி பேச்சு வந்துடும், எப்படியும் அவர் பேசுவோம். அந்த மாதிரி பழைய நினைவுகளில் பேசும்போது பேசுவோம். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருப்பார். அவரை பற்றி எல்லாருமே யாருமே அவரும் சொல்ல சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு இது. அது கடவுள் பாருங்கள், பிள்ளைகளை பூரா நல்ல பொசிஷனில் வளர்க்குற. இப்போ எல்லோரும் தான் கஷ்டம். பிள்ளைகள் ஒரு நல்ல பொசிஷன் இருந்தால் கூட அவங்கவுங்க அப்பா அம்மா கவனிப்பாங்களாங்கிற கஷ்டம். இப்போ அவர் 24 மணி நேரம் அவருக்கு உடைய எண்ணத்தை, அவங்களுடைய உதவிகளுக்காக வேண்டி, அவருடைய நலன்களுக்காக வேண்டி நினைக்கக்கூடிய பிள்ளைகளையும் கடவுள் கொடுத்துருக்கேன். அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அவருடைய நல்ல காரியங்களை கடவுள் நினைக்கிறேன். திருவாளர் அன்பு தம்பி சுப்பிரமணியம் அவர்கள், அந்த சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவருடைய ஆசையும், அவருடைய ஆற்றலும், அவர்களுடைய செயலும், அவர்களுடைய பண்பும் அவருக்கு இவருக்கும் அமைந்திருக்கிறது. அன்பிற்குரிய நண்பர்களே, நான் மட்டும் இவ்வளவும் சொல்லிகிட்டே போனால் தம்பிங்கிறதுனால இவ்வளவு சொல்லுவாரான்னு இல்லை. தம்பியை பற்றி இன்னும் சொல்லணுச்சுன்னா ஏதாவது சொன்ன 1 மணி நேரம் சொல்லலாம். அப்படி அந்த அளவுக்கு இல்லை. எப்படி இருந்தாலும் சரி, 75வது பிறந்த நாளை கொண்டாடுகிற என்னுடைய அன்பிற்குரிய தம்பி, பாசம் உள்ளவர், பணிவுள்ளவர், அன்புள்ளவர், அடக்கம் உள்ளவர், ஆற்றல் மிக்க